குல்மார்க் சஹாரா அப்படின்ற ஹோட்டலுக்கு இப்போ செக்இன் பண்ணிட்டேன். ஸோ 4 மணிக்கு இங்கே வந்து ரீச் ஆனேன் என்னுடைய ரூம். ஸோ அந்த ரூமுடைய கதவை திறந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான இந்த குல்மார்க் வியூ. ஸோ எக்ஸைட்டிங், ஸோ அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த இடம் செம்ம கோல்டாக இருக்குது. ஸோ இப்போவே ஆல்ரெடி வந்து மைனஸில் தான் இருக்குது இந்த இடம். ஸோ நைட்டு வந்து இன்னும் மைனஸில் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரூமில் என்னென்ன இருக்குன்னு தொடர்ந்து அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ ஆக்சுவலாக அங்கே போகணும். சன் செட் ஆகிட்டுருக்கு, செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக மவுண்டனை விட்டு கீழே இறங்கிடுச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 1 ஹவரில் இருட்டிடும். அதனால் அந்த இடத்துல இப்போ கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போகிறேன். இந்த இடத்துல இருந்து ரூமுடைய பாத்வே. ஸோ இங்கேயும் இப்போது கதவை திறந்துட்டு வெளியில் போகிறேன். அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா செமையாக வழுக்குது நம்ம நார்மல் ஷூஸ்க்கு. ஸோ அதனால் ஆக்சுவலாக ரூமை விட்டு வெளியில் வந்தோன்னே அந்த பெட்டில் வந்து ஹீட்டர் இருந்துச்சு. அந்த பெட் ஹீட்டரை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாரு. ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடம் வழுக்குது, ஸ்னோ கீழே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட கலந்த ஸ்னோவாக இருக்குது இந்த இடம். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு. ஸோ லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஸ்னோ இருக்கிற ஏரியாவுக்கு வரேன். ஸோ குல்மார்க். ஸோ இந்த இடம் தான் வந்து குல்மார்க் சஹாரா அப்படின்ற ஹோட்டல். ஸோ இங்கே தான் தங்கியிருக்கேன். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் கடைகள் இருக்குது, கடைகள். ஸோ இந்த இடம் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த டாக்ஸி மாதிரி ஷேரிங் டாக்ஸி இதெல்லாம் வருதுல்ல, ஷேரிங் டாக்ஸியில் இங்கே வந்து தான் இறங்கினேன். ஸோ இறங்கி ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் இந்த குல்மார்க் சஹாரா ஹோட்டல். ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹோட்டல் ரூமில் இருந்து எத்தாப்பில் இந்த இடம் ஆக்சுவலாக தெரியும். ஸோ இந்த இடங்கள் அது. ஸோ இந்த இடம் போகிறதுக்கு இப்போது அனுமதி கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல. அது தேங்க்யூ. கேர்ஃபுல். ஸோ சரியாக வழுக்குது இந்த இடம். இந்த இடம் அட்டகாசமாக இருக்குது. பின்னாடி இந்த இடத்துல வந்து ஐ லவ் குல்மார்க் அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ எல்லாரும் அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ற ஃபோட்டோ செஷன்ஸ் போயிட்டுருக்கு. சன்செட் டைம். ஸோ நான் தங்கியிருந்த ரூம் வந்து இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இந்த மரத்தில் வந்து அப்படியே அந்த ஸ்னோ அக்குமுலேட் ஆகிருக்கு. இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். குளிர் வயசு பரவாயில்ல. உள்ள ஒரு குடி, அதுக்கப்புறம் ஒரு ஜாக்கின், அதுக்கப்புறம் மேலே இந்த லெதர் ஜாக்கெட் போட்டிருக்கேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடம் தான் ரொம்ப வழுக்குச்சு, மண்ணும் இதுவும் கலந்துருக்கிற இடம். மறுபடியுமே வந்து வழுக்குது. ஸோ இங்கேருந்து இதுக்குள்ளே போக விடுவாங்களான்னு தெரில, போய் பார்ப்போம். ஸோ எல்லாம் ஸ்கீயிங்லாம் முடிச்சுட்டு மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி வந்துட்டுருக்காங்க. ஓ, ஒரு காரு டக்குன்னு வந்துட்டாரு. சரி, வண்டிகளுக்கு தான் இங்கே முதல் ப்ரையாரிட்டி. ஆப்போசிட் சைடில் வந்துடுவோம். அப்போ தான் வந்து வண்டி வர்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த சைடு மேலே வந்து மக்கள் நின்று இந்த ஐ லவ் குல்மார்க் அப்படின்ற அந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க.
இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஸோ இந்த சைடு போகும்பொழுது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்னோ. ஆக்சுவலாக எல்லா யூடியூப்பில் இந்த வீடியோஸ் போடுறவங்க சொல்கிற ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் வந்து இந்த நார்னியா கதையில் வந்து இந்த குட்டி பாப்பா வந்து போய் ஒளிஞ்சுக்குவாங்க. போய் ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு பீரோவில் நின்றுட்டு அப்படியே பின்னாடி போவாங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே பின்னாடி போவாங்க. ரொம்ப தூரம் போயிடுவாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல தடுக்கி விட்டு விழுவாங்க. அந்த இடத்துல இருந்து தான் அந்த மூவியே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பிக்கப் ஆகும். கண்டினியூ இந்த மூவியை வாட்ச் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அந்த ரூம் கதவை திறந்தோடனே அப்படியே இந்த ஸ்னோவுடைய ஃபுல் வியூ இந்த இடத்துல அட்டகாசமாக தெரிஞ்சுதா. ஸோ இங்கேருந்து தான் ஆக்சுவலாக என்னுடைய இந்த ஜேர்னியோடைய இன்ட்ரெஸ்டே வந்து ஆரம்பிக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து மக்கள் வந்து எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டுருக்காங்க. ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம இப்போ கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஸ்னோ நார்னியா இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக மேலே ரோட்டில் நடந்து போகிறத விட கீழே இறங்கி நடந்து போகிறது வந்து வசதியாக இருக்குது. இந்த மக்கள்லாம் அந்த ஸ்கீயிங்கோடைய கியர்ஸை மாட்டிட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது டப்பா மாதிரி ஒன்று இருக்குது, அதில் உட்கார வச்சு அப்படியே ஒரு ரைடு கூப்பிட்டு போவாங்க. அதையும் முடிச்சு எல்லாம் ரிட்டர்ன் ஆகிறாங்க. அண்ட் மார்னிங் வந்து கழுதை மேலே உட்காந்து ஒரு ரைடு போகிறத வந்து பார்த்துருக்கேன். ஸோ இங்கேருந்து கண்டோலா ரைடு போகிறதுக்கு வந்து அந்த டாங்கி ரைடு இருக்குது போல இருக்குது. டாங்கி ரைடில் வேணால் போகலாம். பட் பை வாக் இஸ் ஸோ ஆசம். புகையே இழுக்காம வாயிலிருந்து புகை சர மாதிரியா போகுது. அதே மாதிரி வெளியில மட்டும்தான் ஸ்வெட்டர் இருக்கு, உள்ள ஸ்வெட்டர் இல்லை. பட் ஓகே, சில்னஸ் பேர் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. இல்லை நான் ஆக்சுவலாக ரொம்ப யோசித்தேன், ரொம்ப பயந்தேன். ஆனால் அந்த ஆர்மி ஆஃபீஸர் சொன்னது தான் எனக்கு மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. சார், நீங்கள் வந்திருக்கிற தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, இங்கே வந்து இந்த கோல்டு வெதர் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு ஒரு காஷன் கொடுத்தாரு. அது ரொம்ப உண்மையும் கூட. அனைவர்கிட்ட சொல்லாமல் தான் இந்த ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் லாஸ்ட் மினிட் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா சில ட்ரெயின்ஸ்லாம் வந்து புக் பண்ணி வச்சுருந்த ட்ரெயின் வந்து கேன்சல் ஆச்சு. கேன்சல் ஆனதை டக்குன்னு மாற்றி புக் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் காஷ்மீர். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிட்டா அதுக்கப்புறம் மிச்சவங்களுக்கு கைட் பண்ணுவதற்கோ இல்லை மிச்சவங்களை வந்து கூட்டிகிட்டு வரத்துக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து காஷ்மீருக்கு வந்து இன்னொரு ஒரு ஜேர்னி வந்து என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன், இப்போ வந்து நம்ம வந்து ஸ்னோவை பார்க்குறோம். ஸ்னோவை வந்து ஸ்னோவோட காஷ்மீரை பார்க்குறது ஒரு விதமான அழகு. அதே வந்து இந்த ஸ்னோ இல்லாமல் காஷ்மீர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து க்ரீனிஷாக இருக்கிற அந்த காஷ்மீரை பார்க்குறது இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ காஷ்மீர் மேலே மலை ஏறும் பொழுது மலைலாம் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அந்த வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். ரொம்பவே வந்து ட்ரையாக இருந்துச்சு. என்னடா நம்ம ஊட்டி கொடைக்கானலில் கூட இவ்வளோ கூல் கிளைமேட் இல்லையே, ஆனால் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது, ஏன் இங்கே வந்து இந்த க்ரீனிஷ் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சீசனில் வந்து எப்படி இருக்குமா, नहीं पैदल चलना है,
இந்த சீசனில் வந்து எல்லாமே வந்து இலைகள் வந்து உதிர்ந்து இருக்கக்கூடிய சீசனா. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இதாங்க சீசன். இந்த சீசனில் தான் வந்து நீங்கள் காஷ்மீருடைய பியூட்டியை ரசிக்கணும் அப்படின்னா நீங்கள் வரணும். ஏன்னா அந்த 3 மாதம்தான் எனிதிங் விளையிறது எல்லாமே அந்த டைம் தானா. ஸோ ஒரு வயசானவர் வந்து ஒரு காஷ்மீரி பேசிகிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ ஒரு சில நிலத்தெல்லாம் காமிச்சு இங்கே வந்து நாங்கள் அரிசி வந்து விதைப்போம் அப்படின்லாம் சொன்னார். அரிசி விதைச்சிருப்பாங்க அப்படின்லாம் கதை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தது வந்து நம்ம காஷ்மீருக்கு வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த சீசன்ஸில் வர்றது நல்லது அப்படின்னாரு. சரி, இந்த மிட்டில் இதுக்குள்ளே பூந்து பார்ப்போமா? சும்மா அப்படியே மனம் போன போக்கில். नहीं जी, कितना चार्ज करते हैं इसका, ये राइड का? पूरा घुमाने का इसका 400। पूरा हाँ हाँ, अच्छा। 6 नहीं, अभी तो शाम हो गया ना, कल का ट्राई करेंगे, कल ट्राई करेंगे। सो இந்த ரைடு வந்து பாருங்க, இந்த इसको क्या बोलते हैं? स्लेज गाड़ी, बर्फ का गाड़ी। बर्फ का स्लेज गाड़ी। हाँ, या हो चाहे मुझे कोई जंगली कहे। ஓகே ஓகே, ஸ்லெட்ஜ் ரைடா இது. இதை வந்து அவர் வந்து ஃபுல்லாக சுற்றி நான் கூட்டிகிட்டு போகிறேன் 400 ரூபாய்க்கு அப்படின்னாரு. பட் இப்போ வந்து சன் செட் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் டைம் வெதர் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வேணாம். मैं सुबह करेगा जी ये राइड, या थैंक यू, सुबह करेगा। अच्छा, यहाँ से गोंडाला का वो स्टार्टिंग स्टेशन कितना दूर है? अंदर जाने का ये एकदम यही रास्ता। कितना सुबह कितना बजे खुलता है? हाँ, सुबह तो 8 बजे चालू हो जाता है। 8 बजे चालू हो जाता है। वो गोंडाला राइड करने के लिए कितना मतलब समय लगता है? इसको दोनों फेस 9 और 9 18 मिनट का राइड है आना जाना। हाँ, फेज ओके ओके, अच्छा। सेकंड फेज में 18 मिनट का राइड है जाने के लिए। हाँ, ஸோ கோண்டாலா கேபிள் கார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் ரெண்டுமே வந்து இது ஒரு 18 நிமிஷம், அது அடுத்தது ஒரு 18 நிமிஷம். सेकंड फेज 400। ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 700 ரூபா, செகண்ட் ஃபேஸ் कितना जी? 1400। 1400 ரெண்டாவது இது வந்து 1400 அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்து நான் அதை வந்து நாளைக்கு போகிறதுக்கு ஆன்லைனில் வந்து புக் பண்ணி வச்சிட்டேன். ஆன்லைனில் புக் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் नहीं अभी नहीं जी, सुबह करेगा मैं, थैंक यू। नहीं अभी मेरे को वीडियो करना है, थैंक यू। सो என்னன்னு பார்த்தீங்கன்னா, हाँ सुबह करेगा, इधर आएगा मैं, आएगा हाँ, इधर ही मैं आएगा सुबह, इधर आएगा, आप इधर ही है ना, मैं आपको पहचानता हूँ। नहीं मैं लेगा आपसे ले लेगा, थैंक यू। ஸோ கண்டோலா ரைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த கண்டோலா ரைடு வந்து ஃபேஸ் 1 வந்து 800ன்னு நினைக்கிறேன், ஃபேஸ் 2 அதோட கொஞ்சம் ஜாஸ்தி. அதோட அமௌண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவில் போட்டுடுறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த ரைட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, அந்த வழியில் அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக். ஸோ பின்னாடி இருக்கிற மவுண்டன்ஸ், வாவ், ரியலிங்க. என் லைஃப்பில் இப்படி ஒரு டே இருங்க. முதல்ல க்ளவுஸை மாட்டிக்கிறேன். ஸோ இல்லை நேரம் அந்த கையில் க்ளவுஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு விசிட் நான் எதிர்பார்க்கவே இல்லை, காஷ்மீர் வருவேன்னு. ஆக்சுவலாக யூகே போயிருந்தபோது சரி இந்த மாதிரி ஸ்னோ இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து போனது உண்டு. பட் அந்த டைமில் ஸ்னோ இல்லை. பட் ஆனால் நாங்கள் வேல்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். வேல்ஸ் தாண்டி வேல்ஸில் நியூட்டன் பாவிஸ் அப்படின்னு ஒரு ஊருக்கு பை கார் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஸ்னோ வந்துச்சு. அண்ட் அந்த ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் போய் ஸ்னோவை கடைசியாக கொஞ்சோண்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல ஸ்னோ வந்து அப்படியே கட்டியாக இருக்குது. இது வந்து யாராவது கூட இருந்தாங்கன்னா சூப்பராக வந்து வீடியோ எடுக்கலாம். நண்பர்களே, அடுத்த தடவை கண்டிப்பாக வித் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீநகர், குல்மார்க்
இங்கெல்லாம் வந்து வரணும். ஸோ பட் ஃபைன், ஏதோ ஒரு ரூட் எடுத்துட்டேன், எந்த ரூட்டுன்னு தெரில. சரி ஃபைன், அப்படியே போவோம். எதை நோக்கி போகிறேன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த ரைடுக்காரங்களாம் இப்படி போயிருக்காங்க. ஸோ அதை நம்பி தான் இப்படி இறங்கிட்டேன். ஸோ இந்த மவுண்டனுக்கு கீழே தான் வந்து சன் வந்து செட் ஆச்சு. அண்ட் அந்த சன் செட்டோடைய அந்த ரேஸ் வந்து இந்த சைடு வந்து பியூட்டிஃபுல்லாக தெரியுது. அண்ட் இங்கே வந்து பாருங்க, அந்த ட்ரீஸில் வந்து ஸ்னோ வந்து விழுந்து அப்படி இருக்குது. நம்ம யூஸ்வலாக அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து பஞ்சு வைப்போம், ஆர்டிஃபிஷியலாக பஞ்சு வச்சு இந்த ஸ்னோவுடைய இதை வந்து க்ரியேட் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல வந்து நேச்சுரலாகவே வந்து அந்த ஸ்னோ இது வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அட்டகாசமான வியூ, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் குல்மார்க் டன்மார்கில் வந்து வண்டி ஏறும்பொழுது ஒருத்தர் வந்து ஒரு காகிள்ஸ் விற்றார். காகிள்ஸும் இந்த க்ளவுஸ் வாங்கினேன். காகிள்ஸ் வந்து ஆக்சுவலாக எடுக்கல, ஏன்னா சன் செட் ஆகிடுச்சுல, அதனால் வேணான்னு எடுக்கல. பட் ஆக்சுவலாக எதுக்குன்னு தெரில, ஒரு ஷூஸ் வந்து வேறு ஷூஸ் வந்து வாங்க சொன்னார். பட் எனக்கு இந்த ஷூஸே வந்து போதுமானதாக இருக்குது. இங்கெல்லாம் நல்ல க்ரிப் கிடைக்குது, அங்கே தான் வந்து க்ரிப் இல்லாமல் இருந்துச்சு. இங்கே க்ரிப்பு சூப்பராக இருக்குது. வாவ், ஆஃப் த ட்ராக் போய் பார்ப்போம். ஓய்யோ இறங்கிருச்சுங்க பாருங்க, அப்படியே இறங்கிருச்சு. ஓ இதனால தான் அந்த பூட்ஸ் வாங்கிக்க சொன்னார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பூட்ஸ் வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு வந்து இதில் இறங்கி நடக்கிறதுக்கு அது வசதியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த வண்டி போய் இந்த ஏரியா வந்து ஸ்மூத்தன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இறங்கினதுக்கப்புறம் தான் அந்த சில்னஸே தெரியுது. இவ்வளோ நேரம் அந்த சில்னஸ் வந்து காலில் தெரியல. ஓகே, ஸோ அப்படியே இங்கே நடந்து வந்தால் இந்த இடத்துல வந்து ஒரு ஹட்டு மாதிரி இருக்குது. இந்த ஹட்டில் வந்து இந்த ஸ்கேட்டிங்க்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ என்னுடைய பழைய வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் எழுதினார், நீங்கள் வந்து கேமராவில் ஃபுல் ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணாமல் நீங்கள் சைடில் போயிட்டு வியூவை வந்து காமிங்க அப்படின்னு. ஸோ அவர் சொன்ன பிரகாரம் அந்த வியூவை காமிக்கிறேன். அண்ட் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கேன். ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு வீடியோவில் பேசவே வரல. பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பேச்சே வருது. சொன்னேன்ல, நார்னியா மூமெண்ட்டு தான். இந்த இடத்த பார்த்தோன்னு தான் அந்த எக்ஸைட்மெண்ட், என்தூசியாசம், ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர், அப்படியே டோபமைன்லாம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஷூட் அவுட் ஆன மாதிரி. நான் தங்குற ரூம் எக்ஸாக்டாக அந்த க்ரீன் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வர்றதுக்கு வந்து நல்ல ஒரு பிளானிங் வேணும். பிளானிங் சரியாக இருந்துச்சுன்னா நீ அட்டகாசமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போது நல்ல ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ காஷ்மீருக்கு எப்படி வரணும், என்ன பண்ணணும், எந்த ட்ரெயின் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் திரும்பி வந்துட்டுருக்கிற நேரத்தில் நான் மார்ச் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ பின்னாடி ஒருத்தர் பிரகாசமாக ரைட் பண்ணிட்டு வராரு, வந்து அப்படியே நின்றுட்டாரு. எஸ், you're a skilled person on this or you're just doing it on? Hi. So you're a visitor here? Yeah. So you got trained? नहीं, आपको किसी ने सिखाया या खुद सीखा? नहीं, किसी ने नहीं। हाँ, कितना चार्जेस था इसका? मेरे को तो ऐसे ही मिला। ऐसे ही मिला. ओके, फाइन, थैंक यू. சார் அப்படியே ஜஸ்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் அப்படி கிடையாதுன்றது தெரியும்.
ஸோ திரும்பி போயிட்டு இருந்த நேரத்தில் இந்த ஸ்கீயிங் பீப்புள் வந்தாங்க. வந்துட்டு ஸ்கீயிங் சொல்லித்தரேன், ஸ்கீயிங் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ரேட்டில் ஆரம்பித்தாங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப நேரம்லாம் ஆனால் ஒரு 20 நிமிஷம் போதும். ஏன்னா ஆல்ரெடி குளிர் வந்து பயங்கரமாக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மார்னிங் எப்படி நான் வந்து கண்டோலா போயிடுவேன். அதுக்கப்புறம் இதை பண்ணுறதுக்கு போல இப்போ பண்ணிட்டேன்னா டைரெக்டாக வந்து ஸ்ரீநகர் டுவர்ட்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ போய் பார்ப்போம். ஸோ அப்படியே அவர் பின்னாடியே பிடிச்சி சூப்பராக தள்ளிட்டு வர்றாரு. அப்படியே அழகாக போகுது. நம்ம என்னமோ ஸ்கேட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் தருது.